கேப்டன்சி டாஸ்க்கோட அந்த டாஸ்க் லெட்டர் வந்துருச்சு. விக்ரம் தான் பார்க்குறாரு, அதை வாசிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே அதை ப்ரமோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதில் கிளியரான ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 9 கத்தி தான் வரும். ஒரு ஆளுக்கு ஒரு முறை தான் குத்துறதுக்கு சான்ஸு. அப்போ நீங்கள் கேட்கலாம், நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, எப்படி 9 கத்தி தான் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி யாருக்கு வேணுமோ அவங்க முதல்ல அந்த 9 கத்தி எடுத்து யாரை பிடிக்கலையோ அவங்க ஃபோட்டோக்கு கீழே குத்திடணும். ஸோ இப்போ முதல்ல ஒரு பர்சனுக்கு 3 கத்தி கிடைச்ச உடனே அவங்க அந்த ரவுண்டை விட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ ஒருவேளை 6 பேர் ஒரு ஆளுக்கு மெஜாரிட்டி இருந்தால் கூட 3 கத்தியை ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ரவுண்டை விட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் போயிட்டு யாரை நீங்கள் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த கத்தி எடுத்து குத்தணும். பட் இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் பார்க்காம அந்த கத்தி குத்த நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு சபரி எலிமினேட் பண்ணணும்னா சபரி பார்க்காம நீங்கள் சபரியோட ஃபேஸில் அதை குத்தணும். குத்திட்டு பிளாஸ்மா பக்கத்தில் நீங்கள் கேமராவில் சொல்லிடணும், நான் சபரியை குத்துனேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லிடணும். இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் சபரியை குத்துறத சபரி பார்த்து, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுபிக்ஷா சபரியை குத்திட்டாங்க. அப்போ சபரியை பார்த்து, நான் சுபிக்ஷா என்னை குத்துறதை நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாருன்னா சுபிக்ஷாவோட கத்தி குத்து இன்வாலிட் ஆகிடும். அந்த கத்தியை திருப்பி எடுத்து அங்கே வச்சுருவாங்க. அந்த கத்தி சான்ஸ் இன்னொருத்தருக்கு போயிடும். அண்ட் சுபிக்ஷா அதுக்கப்புறம் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரூல்ஸு. மொத்தம் 9 கத்தி, அதில் 3 கத்தியாக இருக்கணும். அந்த முதல் 3 கத்தி யாருக்கு கிடைக்குதோ அவங்க ஆட்டத்தை விட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க. அப்புறம் மிச்சம் 2 பேத்துக்கு மட்டும்தான் அந்த கேம் நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். பட் அதை குத்தும் போது அந்த குத்தப்படுற ஆள் பார்க்காம அதை குத்தணும். குத்திட்டு பிளாஸ்மாவில் சொல்லணும். ஒருவேளை குத்தப்பட்ட ஆள் அதை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கத்தி குத்தி இன்வாலிட். இதுதான் அந்த கேமோட ரூல்ஸு. ஸோ இதை தான் விக்ரம் பார்த்து சொல்லியிருக்காரு. இப்போ பஸர் அடித்த உடனே டாஸ்க் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் யாரை குத்த போகிறாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். 90% கன்யாக்கா தான் கேப்டனாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.